தலைவர் கிளப்பிட்டார் படம். தலைவர்கள் 100 ஆண்டு காலம் பேசுன படம். பாச்சா 100 பாச்சாக்கு சமம் படம். தரமா இருக்குனே படம். தரமா இருக்கு சார் படம். தலைவர் கிளப்பிட்டார் சார். தலைவர் நல்லா இருக்கு படம். படம் பட்டையை கிளப்பியிருக்காரு. தலைவர் நொறுக்கியிருக்காரு. தலைவர் படம்னாலே சும்மா இல்ல. தலைவர் படம் இந்த படம் காமெடி கலந்த சென்டிமெண்ட். இன்னொரு பாட்சா தலைவருடைய படம் நட்புக்கு இலக்கணம் என்னன்றது அந்த படத்துல சொல்லியிருப்பாரு. படம் இப்ப உள்ள இளைஞர்களுக்கு இன்னொரு பாட்சா படம். அதான் சொல்றேன், குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம். காமெடி அண்ட் சென்டிமெண்ட் எல்லாமே. ஆக்ஷன் ஹீரோ தலைவர் எப்பயுமே ஆக்ஷன் ஹீரோன்றத கரெக்டா காமிச்சிருக்காரு. படம் எப்படி இருக்குன்னு கேட்காதீங்க. தலைவர் படம். தலைவர் வந்தாவே போதுன்னு நினைப்போம். ஆனா படம் பயங்கரமா இருக்கு. ஒரு பாஷா 2 பாஷா இல்ல 100 பாஷாக்கு சமம் என் தலைவர் படம். ஆக்சுவலி நான் சிம்பு ஃபேன். ஆனா ரஜினி தான் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா அனிருத் மியூசிக் சூப்பரா இருக்கு. அனிருத்துக்கு வாழ்த்துக்கள். அனிருத் வாழ்த்துக்கள். தலைவர் படம் மிரட்டலா இருக்குங்க. மாசா இருக்குங்க. அன்றும் இன்றும் என்றும் தலைவர் தான். படம் செம சூப்பர் சூப்பர். வெற்றி விழா சூப்பர் படம் செம மாஸ். படம் பவர் ஹவுஸ் தலைவா. வேற லெவல் படம். அருமையான படம். அடுத்த ஷோ லேட் ஆயிடுச்சு. போயிட்டு வரேன். தலைவரோட எனர்ஜி வேற லெவலா இருக்கு. இதோட அவர் நடிக்க 50 வருஷம் ஆச்சு. இனி 50 வருஷம் நடிச்சாலும் அவரோட ஸ்பீடு குறையாது. கூலி எப்பயுமே பவர் ஹவுஸ் தான். எல்லாத்துக்கும் பவர் ஹவுஸ் தான். பாருங்க கூலி பவர் ஹவுஸ். தலைவர் படம் செம்மையா இருக்கு. படம் நல்லா சூப்பரா இருக்கு. தலைவர் எங்க இருக்காப்ல இன்னும் 10 படம் இல்ல 100 படம் பண்ணலாம். அந்த அளவுக்கு படம் தெளிவா சூப்பரா இருக்கு. படம் தரமா இருக்கு. என் தலைவர் இது வரைக்கும் நடிச்ச படத்துல இந்த படம் தரமான படம். பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாம். அதாவது படம் பார்க்கறதுக்கு எக்ஸ்பிரஸ்ல வரல. ஆனா படம் சீட்ல உட்கார்ந்து பார்க்க முடியல. நிக்க விட்டாப்ல. ஃபர்ஸ்ட் ஹாப் பூரா உட்கார விடல. செகண்ட் ஹாப் தெரிக்க விட்டாப்ல. தலைவர் பயங்கரம். நீங்க நம்மளால எந்த ஒரு கெஸ்டிங்க பண்ண முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட திருப்பங்களோட ஒரு சூப்பர் பேர் கொடுத்துக்கிறாரு. தேங்க்யூ லோகி. லோகிக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்ல. நமக்கு மீண்டும் ஒரு சூப்பர் ஹிட் கொடுத்துருக்காரு. அலப்பற கிளப்பிட்டாரு. தலைவர் என்னைக்கு நிரந்தரம். 75ல இருந்து 50 இயர்ஸ் ஆஃப் ஸ்டார் பிளண்ட் ரஜினிகாந்த் மட்டும்தான். ரஜினி மட்டும்தான். ரஜினி இந்திய சினிமாவுக்கே பவர் ஹவுஸ் எங்க தலைவர் தான். படத்தை ஒரு ஆட்டம் மரட்டி விட்டுருக்காப்ல. பல மடங்கு செம சூப்பரா இருக்கு. நல்ல ஸ்கிரீன் பிளே கொடுத்துருக்காப்ல. நல்ல ஒரு எடிட்டிங் பண்ணி படம் சூப்பரா இருக்கு. ஃபுல்லா ஆடியன்ஸ் ஃபுல்லா தியேட்டர்ல உள்ள விசில் பறக்குது. அரங்கம் அதிருது. அரங்கம் அதிரட்டுமே. தலைவர் இந்த படம் மிக பிரம்மாண்டமா இருக்கு. நாங்க எதிர்பார்க்க ரொம்ப சிறப்பா வந்திருக்கு. படம் வேற லெவல்னு. தலைவர் இன்னைக்கு இல்ல 100 வயசுல அவர் தான் ஒரே சூப்பர் ஸ்டார். 1000 கோடி 2000. இந்த படம் 1500 கோடி பட்ஜெட் அடிக்குங்க. எல்லாரும் பார்க்கக்கூடிய படம். போய் பாருங்க. படத்தை தியேட்டர்ல உட்கார முடியல. படம் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரையும் தலைவர் ஒரே ஒருத்தர் தாங்க நிரந்தரங்க. சார் படம் செம சூப்பர். எதிர்பார்த்ததை விட ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்போ உள்ள ஜெனரேஷனும் ரஜினி சாரை இவ்வளவு கொண்டாடுறாங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. அது மட்டும் இல்ல ரஜினி சாரோட ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குறது இதுதான் வாட்டி. ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். அதாவது நம்ம 80s ரஜினியும் பார்த்தோம், 90s ரஜினியும் பார்த்தோம், இப்போ உள்ள ரஜினியும் பார்த்துட்டோம். அவர் தலைவர் செம்மையா இருக்காரு. படம் செம்மையா இருக்கு. அதாவது இதுக்கு எதுக்காக வேண்டி ஏ சர்டிபிகேட் கொடுத்தாங்கன்னு சரியா தெரியல. ஆக்ஷன் மட்டும் இருக்கு. மற்றபடி அடல்ட் சொல்லிட்டு போடுற அளவுக்கு எல்லாம் ஒண்ணு கிடையாது. ஆக்ஷன் மட்டும் தான். அது எதுக்காக அப்படி போட்டாங்கன்னு தெரியல. எல்லாரும் குடும்பத்தோட குழந்தைகளோட எல்லாரும் பார்க்கலாம். படம் செம்மையா இருக்கு. எல்லாரும் ரசிக்கலாம். சென்டிமெண்ட் இருக்கு, ஆக்ஷன் இருக்கு, எல்லாமே இருக்கு. சூப்பரா இருக்கு. 3 ஜெனரேஷனா எங்க மாமா ஃபர்ஸ்ட் ரஜினி ஃபேனா இருந்தாங்க. அடுத்து நானே இப்ப என் பொண்ணுங்க எல்லாரும் ரஜினி ஃபேனு. பயங்கர வெயிட்டிங்கோட வந்திருக்கோம். சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. எல்லா பேருமே என் பையனா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், என் வீட்டுல இருந்தா எங்க அக்கா மகள்ல இருந்து என் மாப்பிள்ள இருந்து 50 பேர் வெறியங்க பக்கா வெறியங்க. அவ்வளவு துடிச்சு போய் காலையில இருந்து காத்திருந்து ஓபனிங் ஷோ கிடைக்கல. அதனாலதான் இப்போ வந்திருக்கோம். எல்லாத்தையும் வேலையவே விட்டு மூட்டை கட்டி வச்சுட்டு வந்துட்டோம். அவ்வளவுதான்.